நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஆகவே உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இன்றைய நாளில் முழுமையாய் இருக்க வேண்டும். உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 40வது வசனம். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவிடம் வர மனது இல்லாம போவதற்கு என்ன காரணம்? இயேசுவை இந்த உலகத்தில் அறிந்திருக்கிறோம். இயேசு என்றால் யாரென்று தெரிந்திருக்க முடியும். ஆனா ஆழமா தெரியாவிட்டாலும் ஒரு கொஞ்சமாவது அவரை அறிந்திருக்கிறோம். அவரை குறித்து பலர் பலவிதமாய் சொல்லலாம். ஆனால் மனிதன் எப்படியும் பேசலாம். ஆனால் தேவன் தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார். அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றி மனிதனோடு 33.5 வருடங்கள் வாழ்ந்து மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் சகலத்தையும் அவர் கேள்விப்படவில்லை, அனுபவித்து பார்த்தார். மனிதனுடைய வலிகளை அவர் உணர்ந்து பார்க்க வேண்டியதா இருந்தது. எப்படி அவர் பார்த்தார்? உங்களோட கரத்திலே ஒரு வலி வந்தால் அல்லது கையிலே ஒரு வலி வந்தால் எப்படி துடிப்பீங்க? அதற்கு மேலான ஒரு வலியை அவர் தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். இப்படியாய் மனிதனுடைய பாடுகளோடு அவரும் கலந்து கொண்டார். உங்களை குறித்து அறியாத ஒரு புதுமையான காரியம் அல்ல. உங்களோடு வாழ்ந்து உங்களுடைய சூழ்நிலைகளை அறியக்கூடிய ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வருத்தம் என்று கேட்டால் ஏதேதோ சொல்லுவாங்க. டாக்டரும் அதுக்கு ஏதேதோ சொல்லிடுவார். சில நேரம் பொருந்த முடியாத ஒருவர் விளங்கி கொள்ள முடியாத ஒரு விளக்கமாக இருக்கும். சில நேரம் உங்களோட வியாதியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இயேசு உங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவர், உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சொல்லாமலே அவரால் விளங்கி கொள்ள முடியும். டாக்டருக்கு உங்களோட வருத்தத்தை சொல்லாமல் அவரால் விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் இயேசு உங்களோடு 2.5 கலக்க விரும்புகிற தெய்வம். ஆதலால் அவருக்கு உங்களை குறித்து எல்லாம் தெரியும். நீங்கள் அவருடன் கேட்க முதலே உங்களுக்கு என்ன தேவை உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நீங்கள் இருக்கிற வீடு எங்கே இருக்கிறீங்க, எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க என்று கூட சொல்லுகிற கர்த்தர். அவருக்கு மறைவாய் எதுவும் இந்த பூமியிலே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அருமையானவர்களே, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று ஏன் இயேசு சொன்னார்? இயேசு அநேக அற்புதங்களை பூமியில் இருந்த நாட்களில் செய்தார். இன்றும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அவர் அதிசயமான தேவன், அவர் அற்புதமான தேவன் என்று அறிந்திருக்கிறீங்க. அவர் இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் வந்ததோட ஒரே நோக்கம் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக வந்தார். இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், எனக்குள்ள இருக்கிற ஜீவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் காணாமல் போகிற புகையை போல இருக்கிறதா? ஒரு புகை வருகிறது பாருங்கள் வெளியிலே. அந்த புகை ஒரு கொஞ்ச நேரம் காணப்படும், திரும்ப கொஞ்ச நேரத்தில் காற்றோடு காற்றாய் கலந்து அந்த புகை இருந்த இடமும் தெரியாது. அந்த புகையை பார்த்தாலும் உங்களுக்கு காண முடியாததா இருக்கும். இதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், எனக்குள்ள இருக்கிற ஜீவன், உயிர் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. அதுதான் அந்த பூமியில மனிதன் வாழுகிற வாழ்க்கை. 50 வருஷமோ 60 வருஷமோ 70 80 90 100. அப்ப இப்படியாய் மனிதன் வாழுகிற இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலத்துல காணாமல் போற புகைக்கு ஒப்பானதா இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய ஜீவன். ஆனா இயேசு இந்த ஜீவனை பூரணமாக்கும்படி வந்தவராய் காணப்பட்டார். நான் என் ஜீவனையும் கொடுக்கிறேன், அவருடைய ஜீவனை பூரணமாக்கும்படி, அந்த ஜீவன் பூரணமாய் மாற்றப்படும்படி அவர் விரும்பினார். கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலத்துல மறைஞ்சு போற ஜீவனை நித்திய ஜீவகாலமாய் வாழத்தக்கதான ஒரு முழுமையாக்கப்பட்ட ஒரு ஜீவனாய் மாற்றும்படியே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு வந்து சொன்னார், நான்
என் ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னார். அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் மறைகிற ஜீவனை, புகையை போல இருக்கிற ஜீவனை பரிபூரணமான ஒரு ஜீவனாய் மாற்ற இயேசு விரும்புகிறார். அந்த ஜீவனுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அந்த ஜீவன் தான் இயேசுவினுடைய சொந்த ஜீவன். இயேசு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை, தன்னை ஜீவ பலியாக இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் இயேசுவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஜீவன் உண்டாக வேண்டும். இப்ப இருக்கிற ஜீவன் நான் முதல் சொன்னது போல கொஞ்ச நேரம் மட்டும்தான் அது இருக்குது. மரணம் டக்கண்டு. மாடு கவனித்து பாருங்கள், ஒரு புல்லை மேயும் போது அப்படியே அதில் அடிக்கட்டை மட்டும் இருக்கு, மிகுதி அது அப்படியே சாப்பிட்டு விட்டு போய்விடும். அதே போல மரணம் மனிதனை மேய்ந்து போட்டுவிடும். அப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விடுகிறது. ஜீவன் அப்படியாகி விடுகிறது. ஆதலால் உங்களோட வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவன் அப்படி அழியாதபடி, உங்களுடைய ஜீவன் நித்திய காலமாய் என்றென்றும் அது பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் இயேசு சொன்னார், ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இவர் யாரோ, இவர் வேறு தெய்வமோ, இவர் எப்படிப்பட்டவரோ எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி அநேகர் ஒதுங்குகிறார்கள். ஆனா இயேசுவிடம் வருகிற ஒவ்வொரு மனிதனும் ஜீவன் பரிபூரணப்படும்படியாய் இயேசு வந்ததினால இயேசுவிடம் வருகிற ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனும் பரிபூரணப்படும். அந்த ஜீவன் பலமுள்ளதாய் மாறும். எந்த காலத்தையும் கடந்து நித்தியமாய் வாழத்தக்கதாய் இயேசு உங்களுடைய ஜீவனை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த இயேசுவிடம் வர உங்களுக்கு மனதெல்லாம் இருக்கிறது. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் உங்களோட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உங்களோட மரணத்துக்கு பிற்பாடு உங்களோட ஆத்மா என்றென்றும் வாழும்படியான நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல் நீங்க பெறும்போது உங்களுடைய ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனாய் மாறும். இப்பொழுது உங்களுடைய ஜீவன் பரிபூர்ணமாகவில்லையே, உங்களுடைய ஜீவன் அன்றாடம் இப்ப என்ன சொல்லுவேன், நெஞ்சு கூட்டுக்குள்ளே நித்தமும் தவிக்கிற உயிரை போல உங்களுடைய ஜீவன் எந்நேரமும் மரண பயத்தை குறித்து, பாவத்தை குறித்து, குடும்ப பிரச்சனையை குறித்து, பண பிரச்சனையை குறித்து தவித்து சஞ்சலப்படுகிற ஒரு ஜீவன் அல்லவா இருக்கிறது. ஆனா இது பூரணப்பட்ட ஜீவனாய் மாற்றினால் இந்த ஜீவனுக்கு எந்த குறைவும் இருக்காது, எதை குறித்த கவலையும் இருக்காது. கடவுள் எப்படி வாழுகிறாரோ அதுக்கு ஒப்பான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஜீவனை இயேசு தன் ஜீவனை போல மாற்றுகிறார், பரிபூரணமடைய பண்ணுகிறார். அதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்தார். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாளளவு தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து பரலோகத்துக்கு சென்றவர் மீண்டும் வரப்போகிறார். தன் ஜீவனை உங்களுக்காய் சிலுவையில கொடுத்தாரே, அந்த ஜீவனை உங்களுடைய இருதயத்துக்குள் அந்த ஜீவன் வரும்போது பரிபூரணத்தை காண்பீர்கள். அந்த ஜீவன் அழியாத ஜீவன், நித்திய ஜீவன். இந்த ஜீவனை பெற்றவர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்களை அழிவு சந்திப்பதில்லை. அழிவினால் அவர்களை அழிக்க முடியாது, அது அழியாததா இருக்கும். ஆகவே இயேசு நித்திய ஜீவனை தரும்படி உங்களை தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். உங்களுக்கோ மனதில்லாமல் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு இயேசுவிடம் வந்து அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவை, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால நான் உம்மிடத்தில் வருகிறேன். என் வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுங்க ஆண்டவரே. எனக்கு நித்திய ஜீவனை தாருங்க. உம்முடைய குமாரன் இயேசுவின் ஜீவன் எனக்குள் வந்து என் ஜீவனை அது பரிபூரணப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் பாவங்களை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். இதோ நான் உங்களோட வாழ்க்கையிலே தேவனுடைய நித்திய ஜீவன் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலத்துல காணப்படாமல் போற புகையை போல இருக்கிற இந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இல்லாமல் ஜீவன் பரிபூரணப்படாதென்றும், இயேசு இல்லாமல் நித்தியம் இல்லை என்றும்
அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வம். உங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உண்டோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சகல குறைவுகளை நிறைவாய் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது நிரந்தரமாய் தங்கும்படி ஜெபிக்கிறேன். நித்திய ஜீவன் பரிபூரணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். உடைய ஜீவன் பிரியமானவர்களே பரிபூரணப்படும். இயேசுவிடம் வாங்கள். ஆமேன்.